சிறு குழந்தைகளுக்கு கூட வேறு நோயாளிக்கு போடப்பட்ட ஊசியா? வீடியோவால் பரபரப்பு. பொதுவாக மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு செலுத்தப்பட்ட ஊசியை இன்னொரு நோயாளிக்கு போடக்கூடாது, போடுவதும் இல்லை. அப்படி இருக்கையில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு போடப்பட்ட ஊசியை மற்ற நோயாளிகளுக்கும் செலுத்துகின்றனர். மேலும் சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த ஊசியை பயன்படுத்துகின்றனர். இதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ஒருவர் பதிவிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே தனியார் மருத்துவமனையில் ஒரே ஊசியை அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்திய வீடியோவை நோயாளி ஒருவர் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஜெயந்தி கண்ணன் மருத்துவமனையை மருத்துவர்கள் கண்ணன் மற்றும் ஜெயந்தி தம்பதியர்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில மருத்துவமனையில் வரும் நோயாளிகளுக்கு ஒரே ஊசியை சுடு தண்ணீர்ல கொதிக்க வைத்து பயன்படுத்தி அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தி வந்தனர். இதனை மருத்துவமனைக்கு வந்த நோயாளி ஒருவர் இன்று பார்த்து மருத்துவர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு மருத்துவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை. வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊசி புது ஊசி வச்சு போடுங்க, பழைய ஊசி போடுறியா? புது ஊசி அதிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்களண்ணே. இது பூரா உங்களுக்கு புது ஊசியா? இப்படி தான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு அலையிறீங்களா? இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்க மட்டும் போட்டு அலையிறீங்கண்ணே. இது என்ன நீங்கள் என்ன ஊசி என்ன போடுறியா? ஊசி ஒரு 10 ரூபா தான், நான் சேர்த்தானே காசு வாங்குறியா? ஒரே ஊசி வச்சு எல்லாத்தையும் போட்டு அலையிறீங்களா? அண்ணா கேட்டது ஊசி அப்படி போடல, நீ என்ன ஒரே ஊசி வச்சு போட்டிருக்கிய? புது சிரிஞ்சு எடுக்கனா என்ன? அன்னைக்கு எனக்கு அப்படி தான் போட்டு விட்டியா? சின்ன பிள்ளைக்கு மட்டும் அந்த ஊசி தான் போடுறியா? எங்கே புதுசு போட்டிருக்கீங்க? இது என்னது? இந்த ஊசி என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் புது ஊசியா? காசு வாங்குறீல்ல? சிரஞ்சுக்கு சேர்த்தானே காசு வாங்குறீ. இது என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா? இது அப்புறம் என்ன ஊசி? இதில் தானே எடுத்து போட்டாங்க. இப்போ இதில் தானே எடுத்து போட்டாங்க. சம்பாதிக்கல. நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு ஊரில் கூட ஜாவணுமா? சொல்கிறேன்ப்பா நீங்கள் சொல்லாமல் தான் நடக்குதா? யார் நீங்கள் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா? நீங்கள் தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரஞ்சி கூட மாற்றாதுன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக நீங்கள் சொல்ல எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. சரியா? அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? இப்போ நோய் வந்தால் எங்களுக்கு யார் போதுக்கப்பு? எல்லாத்தையும் கீழே போடுமாவா? இந்த ஆஸ்பத்திரியில் முதல் வச்சு தான் நடந்து. நானும் 2 டைம் போடுறேன், 2 டைம் இப்படி தான் போடுறியா? சுடு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது சுடு தண்ணியா? இது சுடு தண்ணியா? இது சுடு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருக்கிய. குழந்தைங்களுக்கு கூட அதுதான் போடுறிய. பண்ணி தள்ளுனிய. ஊசி காசு வாங்குறீல்ல? நீங்க நல்லா சொன்னீங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி பேசக்கூடாது. சரியா? எனக்கு எல்லாமே இருக்கு. நீங்க சிரஞ்சி முதல்ல மாத்தாம போட சொல்றீங்கிறத சொல்லியிருக்காளு. சரியா? அன்னைக்கு போன்ல பேசணும், நான் தான் பேசினேன். என்னமோ நாங்கள் அப்படிலாம் போடல நீங்க சொன்னீங்க. இது என்ன தப்ப மேடம்? சொல்லுங்க மேடம். அப்பெல்லாம் நாங்கள் பண்ணல சொன்னீங்களா மேடம்? இது என்ன மேடம்? நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு ஊர்ல பூரா ஜாகணும். என்ன அப்படி பேசக்கூடாதுன்னா? 10 ரூபா ஊசி தானே? 10 ரூபா ஊசி தானே? சேர்த்தானே காசு வாங்குறிய? எங்க நீடில் சிரஞ்சி எதுக்கு மாற்ற முடியறிய? ஒரே ஆளுக்கு மாயா போட்டு அப்படியே போட்டுருக்கேன்னா சுடு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி. நல்லா புழுவாதீங்கண்ணே. வீடியோக்காக போய் சொல்லாதீங்க. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லியிருக்கு. நீங்கள் சிரஞ்சி அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் நீடில் கூட மாற்றாமல் அப்படியே போடுன்னு தான் சொல்கிறிய. பச்சை பிள்ளைக்கு கூட அதுதான் போட சொல்கிறிய. இல்லை நான் போடுறேன். இல்லைன்னா வேண்டாம், நான் போடுறேன். நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு ஊரில் அனுப்புகிறோம் ஒரே ஊசி போடுவீங்களா? நாங்கள் சாப்பிட்றதா? அது அப்படி என்னது? நாங்கள் சாப்பிட்றதா? அப்போ சண்டை போடுறதுக்காக வந்தோன்னா அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க? சண்டை போடுறதுக்காக வந்தோம்மா? அப்படி நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க? நீங்கள் முன்னே சரியான வேலை பார்த்தீங்களா? எல்லா ஊரில் ஆஸ்பத்திரி ஏன் எடுக்கூடாது? நீங்கள் இந்த வேலை பார்த்து எடுக்கணுமா? அப்போ நீங்கள் இந்த வேலை பார்த்து நீங்கள் இந்த வேலை பார்ப்பே நாங்கள் எடுக்கக்கூடாதோ? ஒத்திக்கிட்டு போகணுமா நாங்கள்? ஏன் எடுக்கக்கூடாது?
விட்டுருங்க தம்பி. சரி பண்ணுறோம் 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 விடுங்க. சொன்னா கேளு. இல்லை பண்ணுறோம் அவங்க பண்ணுறது பண்ணுறோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.